மக்களே இந்த பணப்பெட்டி டாஸ்க் உண்மையிலே வேற லெவல். நேற்று முத்துக்குமரன் அடிச்சாப்புல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் அடித்தாங்க. இதுலேருந்து ஒருத்தர் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓட்டிங் அடிப்படையிலையும் சரி, ஒருத்தர் வந்து ரொம்ப லோவாக இருக்காங்க, அவங்கள தான் வந்து வெளியில் அனுப்பதாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இந்த வாரம் வெளியில் போயிடுவாங்க. பணப்பெட்டி பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி இன்றைக்கே பிக் பாஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. இனிமேல் பணப்பெட்டி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும், அதனால் பார்த்து விளையாடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொரியை தட்டி விட்டாரு. எல்லாம் ஐயோ இதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்து முத்துக்குமரனும் ரயானும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடலாம்டா. பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நேற்று 50,000 ரூபா எடுத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா எடுத்தார். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வைக்க போகிறாங்களாம், இன்னொரு 2 லட்சமும் வைக்க போறாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓடிட்டு ஓடியாந்தாங்க, முத்துக்குமரன்ட்ட பேசிட்டு இருந்தாங்க, புல்லுல ஓடிட்டு ஓடியாந்தாங்க. ஒருவேளை அடுத்து இறங்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா தன்னை தானே செதுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாக்லின் இருக்காங்க பாருங்க, இங்கிட்ட உட்காந்து நான் மக்கள் என்னை நம்புறாங்க, நான் ஓடணும் ஒடியாடணும்னு சொல்லிட்டு சொல்லுதே ஒழிய, ஆனால் பணப்பெட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படின்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா அவள் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் நீ விளையாடணும்னு சொன்னால் ஒரு ஜர்க்கு கூட கொடுக்கலாம்ல, அது கூட கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து நான் இந்த டாஸ்கில் நான் ஓடணும், என்னால் ஓட முடியாதுன்னு இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீனை மட்டும் இந்த அம்மா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்பவமாக வந்து பவித்ராக்காக வருது. அதில் டக்குன்னு போயிட்டு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா டாஸ்க்குக்காக பணப்பெட்டிக்காக போயிட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு போயிட்டு பணப்பெட்டியும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டாங்க. நீ என்னடா டாஸ்க் பீஸ்ட்டு, நான் காட்டுறேன் பாடுறா சம்பவம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேற லெவலான விஷயம் தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நஞ்சம் அவங்களை அடிக்கவே இல்லை. வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி. ஏன் நம்மளே வந்து தீபக் வெளியில் போனப்பெல்லாம் என்ன சொன்னோம், பவித்ராவெல்லாம் வச்சுருக்கீங்கடா, பழைய சோறு பவித்ராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இதை வெளியில் போவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நானும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், டாப் 6ல் வந்து நானும் டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. பணப்பெட்டியோட வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. 2 லட்ச ரூபா அவங்களோடது. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரனுக்கு கிடைக்கிற 50 லட்சத்துலேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். பணப்பெட்டியோட இறுதி கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கிருச்சு. நாளைக்கு வந்து 2 பேர் தான் எடுக்க போகிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமையாவது ஃப்ரைடே வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிவிட்டு மிட் வீக் எவிக்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஷோவை முடிச்சிருவானுங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வரும். பார்த்தீங்கன்னா அதோட ஷோ முடிச்சிருவாங்க. மிட் வீக் எவிக்ஷன் மட்டும்தான் இருக்குது. நாளையோட பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியோட டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்து பிக் பாஸ் வந்து அள்ளி விடுறாரு. போடு எவன் அடிக்கிறியோ அடிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டையுமே வச்சுருப்பாரு. அது புரியாமல் பார்த்தீங்கன்னா பவித்ரா அக்கா பார்த்தீங்கன்னா இறங்கின மாதிரி சௌந்தர்யா இறங்கிட்டாங்க. இதில் வந்து இது ஒரு இது மாதிரி தான் மக்களை. அதாவது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனாக இருக்கட்டும், ரயானாக இருக்கட்டும், ஒரு தடவை அவன் இறங்கி பார்த்துட்டானுங்க, அவனுக்கு வழிகிலி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மீண்டும் அதே மாதிரி ஒரு ட்ராக்ல இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்க இறங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரி 10 லட்ச ரூபா சும்மாவே உட்காந்துருக்கும், சும்மா வெளியில் போயிட்டு பார்த்துட்டாச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் இறங்கியிருக்காங்க. நாளைக்கு சரியான கூத்தாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பவித்ரா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா இறங்கியிருக்காங்க. வெளியில் போயிட்டு என்னடா வெட்ட வெளியாக இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை எடுக்காம மீண்டும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி வந்திருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இறங்குறாங்க, நம்மளும் கொஞ்சம் இறங்கி பார்ப்போம். இவனுங்க நம்மளும் வந்து எல்லாரும் டாஸ்க் பீஸ்ட்டுங்கிறாங்க. முத்துக்குமரன் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டான், இந்த பவித்ரா பிள்ளையும் எடுத்துகிட்டு வந்துச்சு, ஜாக்லின் உட்காந்துட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம தான்டா எதுவும் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து எப்போதும் விளையாட்டுத்தனமாக இறங்குற மாதிரி இறங்கியிருக்காங்க. வெளியில் போயிட்டு அப்பா நம்ம இறங்குறவனுக்கு நல்லது, திரும்பி வீட்டுக்குள்ளே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. இதுக்கு டாஸ்க் பீஸ்டாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், அவங்க போயிருந்தா கூட அந்த 10 லட்சம் அவனுங்க இதாக ஆயிருக்கும். இது தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அது வந்து எதுக்கு யாருக்குமே போகாமல் டைட்டில்னரோட தான் ஆட் ஆகும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்குமே முடிவடையுது. ஜாக்லினை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தகவல்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு முரணாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து அவங்க எடுக்க போயிட்டு இதாகிட்டாங்கிறாங்க, இன்னொரு சைடு மிட் வீக் எவிக்ஷன்ங்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறது. அது எல்லா சீசன்லையும் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க.
போன தடவை சித்ரா பண்ணியிருந்தானுங்க. இந்த மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷனாகவும் இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இவங்க எவிக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாகவும் எவிக்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களை தான் பார்த்தீங்கன்னா எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா லட்சக்கணக்கிலலாம் எடுத்துக்கிட்டுலாம் உள்ளே வந்தாங்க. அப்படி இருந்தும் ப்ரூவ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அக்காவை தான் வந்து எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்பற்றி டாஸ்க்கை பார்க்கவும் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.